என்னங்க என்னங்க என்ன சரிங்க அவ்வளவு நேரமும்? வேலைக்கு போக டைம் ஆகுது. இதோ வலிக்கிறேன். எங்க இந்த வேக்குக்குள்ள இந்த லேப்டாப்பை காணல. இரவு ஸ்கைப்ல தம்பியோட கழிச்சிட்டு அந்த ரூம்ல தான் வச்சிருப்பேன். பிள்ளையில ரூம்ல இரவு வெளிச்சமா இருந்துச்சு. அவள் எடுத்து ஏதோ வேலை செய்தாலோ தெரியல. மல் ரேவதி, இந்த லேப்டாப்பை எடுத்தீங்களா? ஓமப்பா, இரவடுத்து இன்டர்நெட் பார்த்தீங்களா? கம்ப்யூட்டர் வச்சிருக்க நமக்கே அந்த இன்டர்நெட் இமெயில் எல்லாம் பார்க்க தெரியாது. இந்த சின்ன வயசுல அதுகளுக்கு எல்லாம் தெரியும். அப்பா, அண்ணாவுக்கு புதுசா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் வாங்கி தரல. என் ஃப்ரெண்ட்ஸோட சர்ச் பண்றதுக்கு எனக்கு கம்ப்யூட்டர் இல்லை. சரி மகள், அப்ப அந்த லேப்டாப்பை நீயே வச்சுக்கோ, நான் வேற ஒன்று வாங்குறேன். ஓகேப்பா, தேங்க்யூ. நல்ல அப்பனும் மகளும். நேரமாச்சு வந்து சாப்பிடுங்க. இல்லை, சாப்பிட டைம் போயிட்டு சாப்பாடு கொண்டு போய் நான் ஆஃபீஸில் வச்சு சாப்பிட்றேன். சரி, இந்தாங்க. நான் போயிட்டு வரேன். சரிங்க. இவன் ஒருத்தன் விடிஞ்ச எவ்வளவு நேரத்துக்கு எழும்பாமல் தூங்குறான். கார்த்திக், டே கார்த்திக். என்னம்மா இடத்துல சத்தம் போட்டுது? கொஞ்சம் தூங்க விடுங்க மண்ணே. விடிஞ்சது கூட தெரியாம என்ன தூக்கம் உனக்கு? இல்லம்மா, இரவு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தேன், லேட் ஆயிட்டம்மா. சரி சரி, உள்ள சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ரேவதி, நீயும் சாப்பிடு. நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன். சரியம்மா, போயிட்டு வாங்க. ஹாய் மச்சான் கார்த்திக், என்ன இப்போதான் எழும்பிதுன்னு ஒரு மாதிரி சோம்பரி முறிக்கிற மாதிரி கிடக்கு? ஓ மச்சான், வாடா மச்சான் உள்ள வா, ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். என்ன சம்பவம்டா? இல்லை மச்சான், நைட்டு ஒரு ஐட்டம் ஒன்று ஃபேஸ்புக்கில் செட் ஆகிடுச்சு மச்சான். அதால் அவளோட செட் பண்ணி திருந்தேன், டைம் போனதே தெரியல. என்னடா சொல்கிறா? உனக்கு ஃபேஸ்புக் இருக்கா? எனக்கு தெரியாது. இல்லை மச்சான், ரெண்டு பேரில் இல்லை மச்சான், ஷாருக்கான் ஒரு பேரில் வச்சுருக்கேன் மச்சான். அதில் நல்ல ஐட்டம் செட் ஆகுது மச்சான். என்னடா, உண்ட கார்த்திக் என்ற பேரே நல்லா தானே இருக்கு, அதுக்கு ஏன்டா ஷாருக் கான் என்ற பேரில் ஃபேஸ்புக்கை திறந்து வச்சிருக்கா? என்ற சொந்த பேரில் டாஸ் இல்லை மச்சான், அதிலிருந்து ஷாருக்கான் ஒரு பேரில் வச்சு செட் பண்ணி கொண்டிருக்கேன் மச்சான் ஐட்டத்தெல்லாம். நமக்கு இனி பிரச்சனை இல்லை. முதல்ல ஃபேஸ்புக் கொண்டு ஒன் பண்ணணும். நம்மட ரேவதி என்ற பேரில் ஃபேஸ்புக் கொண்டு பண்ணா அண்ணாவுக்கு தெரிஞ்சிடும், பிறகு அடி தான் விழும். அதனால ஐஸ்வர்யா என்ற பேரில் நம்ம ஃபேஸ்புக் கொண்டு ஒன் பண்ணா அப்பாவுக்கும் தெரியாது, அண்ணாவுக்கும் தெரியாது. நோ ப்ராப்ளம். தினேஷ், இங்கே பாருடா, ஒரு அழகான ஃபோட்டோண்டு. பேர் ஐஸ்வர்யாவா? அவளுக்கு முதல் ரெக்வெஸ்ட் கொடுப்போம் மச்சான். யாருடா பாது? ஷாருக்கான். ஃபோட்டோவும் வடிவா தான் இருக்கு. எதுக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பி பார்ப்போம். ஹாய் ஷாருக்கான். அதே மச்சான், அவள் மெசேஜ் போட்டிருக்காள்ரா. எப்படிடா உனக்கு மட்டும் ஐட்டம் உடனே செட் ஆகுது? மச்ச காரண்டா நீ. சரிடா சரி, நீ ஐஸ்வர்யாவை கரெக்ட் பண்ணு. எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் கொஞ்சம் எதுக்கு போயிட்டு வரேன். சரி மச்சான், நீ போயிட்டு வா. நான் ஐஸ்வர்யாவோட செட் பண்ணிட்டு இருக்கேன், செட் ஆகுதான்ட்டு பார்க்குறேன். எதுக்கு சரி, ஆன்லைனில் தான் இருக்காவும், எதுக்கு நம்ம ஹாய் என்று அனுப்பி பார்ப்போம்.